लाया सब लोग वासिकला योवान 12வது அதிகாரம் पढ़ेंगे यूहन्ना का सुसमाचार 12वां अध्याय। 12 13 12 13 वासिकला 12 में 12 वचन और 13 वचन। அதில் எழுதியிருக்கிறது மறுநாளிலே अनेक ஜனங்கள் நினைச்சாங்க இயேசு எருசலேமுக்கு வருகிறார்। उसमें लिखा है और दूसरे दिन बहुत सारे लोगों ने समझ लिया कि यीशु यरूशलेम में आ रहा है, ஏனென்றால் அது ஒரு விசேஷமான பண்டிகை நாள்। क्योंकि वो एक विशेष त्योहार का समय था। யூதருக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கிறது, यहूदियों के लिए बहुत सारा त्योहार है, எல்லா பண்டிகையிலுமே 7 நாள், सारे त्योहार हफ्ता भर रहता है। அந்த 7 நாளுமே அவங்க என்ன சாப்பாடு பண்ணணும், புளிப்பு இல்லாத சாப்பாடு। 7 दिन वे अखमीरी मतलब बिना खट्टापन का रोटी खाते हैं। रोटी எடுத்து மாவு பனஞ்சி போட்டு சாப்பிடணும்। रोटी आटा लेना है, गूंदना है, फिर तुरंत उसको बना के खाना है। தோசை இட்லி எல்லாம் அப்படி செய்ய முடியாது, पर डोसा इडली ऐसा नहीं कर सकते, சாப்பிடுறது செய்ய முடியாது, तुरंत पीसने के बाद हम बना नहीं सकते, புளிச்ச பிறகு தான் செய்ய முடியும்। उसको खट्टापन आने के बाद ही हम डोसा। அந்த காலத்துல யூதர்களுக்கு மத்தியில இட்லியோ தோசையோ சாப்பிட முடியாது। उस समय में यहूदियों के बीच में इडली या डोसा नहीं खा सकते ஏனால் அது புளிப்பு உள்ளது, क्योंकि वो खट्टा हो जाता है। அதனால ஆண்டவர் சொல்கிறார் புளிப்பு இல்லாத ஒரு பண்டிகை। परंतु परमेश्वर कहता है बिना खट्टापन का एक त्योहार। இஸ்ரவேலருக்கு முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை। इजरायलियों का सबसे अहम त्योहार फसह का त्योहार था। பண்டிகை என்ன அர்த்தம்? त्योहार का मतलब क्या है? அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நாள், एक बड़ा खुशी का समय। இப்ப இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு பிறந்த நாள், आज इस बच्चे का जन्मदिन है, அது ஒரு சந்தோஷமான वो நாள்। एक बड़ा खुशी का दिन है। அதே போலதான் वैसे ही யூதர்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை। यहूदियों का पहला आने वाला त्योहार फसह का त्योहार அந்த था। பஸ்கா பண்டிகையில எல்லாருமே எருசலேமுக்கு வருவாங்க। उस फसह के त्योहार में सारे लोग यरूशलेम में आते थे। 10 லட்சம் 15 லட்சம் பேர் வருவாங்க। तकरीबन 10 से 15 लाख लोग जमा होते 7 थे। நாள் அங்கே இருப்பாங்க, 7 दिन वहीं पे रहते हैं, அங்கே சாப்பாடு பண்ணி அங்கே சாப்பிடுவாங்க, वहीं पे भोजन बनाएंगे और वहीं पे खाएंगे। நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பண்டிகை அங்க ஒரு 3 நாள்। ऐसा तमिलनाडु में आप देखेंगे ऐसा ही त्योहार एक 3 दिन का आता है। அங்க வந்து எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சிலுமே என்ன செய்வாங்கன்னா ஸ்கூல் இருக்கும்। वहाँ पे सारा सीएसए कलीसिया में क्या होता है, स्कूल होता है। இப்ப நான் எங்களுக்கு பக்கத்துல சொரண்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, हमारे गांव के नजदीक सुरंडई करके गांव है। कम से कम அங்க உள்ள கிளாஸ் ரூம் வந்து ஒரு 30 ரூம் இருக்கும்। तकरीबन वहाँ का स्कूल का क्लासरूम 30 है, 30 கிளாஸ் ரூம் இருக்கு, 30 क्लासरूम है, பெரிய ஏரியா, बहुत बड़ा जगह। இந்த பண்டிகை வரும்போது अब ये त्योहार आते समय ஒரு 10 சர்ச்சுக்காரங்க மொத்தமா போவாங்க। यहाँ से 10 कलीसिया वाले एक साथ वहाँ चले जाते हैं। ஒவ்வொரு சர்ச்சுக்கும் 2 ஸ்கூல் சாவியை கொடுத்துருவாங்க। हर एक चर्च वाले को 2 स्कूल की चाबियां दे அந்த देते हैं। ரூம்ல அவங்க இருப்பாங்க 3 நாள்। वहाँ पर वो 3 दिन रुके रहते அவங்களே हैं। சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க। அந்த காலத்துல முன்னாடி புளி சாதம் கொண்டு வந்திருப்பாங்க, उस समय லிம்பு में சாதம்। 2 दिन का वो जो है इमली का चावल ऐसा बना कर लेके आते थे, அப்படி இல்லைன்னா ஏதாவது அங்கே பொங்குவாங்க। नहीं तो वहीं पर बनाते थे। அது தேவன் விரும்புகிறார், சந்தோஷமா எல்லாரும் அது இருக்கணும்। परमेश्वर वो चाहता है कि आप सब आनंद में रहे। தேவனுடைய பிள்ளைகள் ஒண்ணா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்। परमेश्वर के बच्चे एकत्र होना है और சர்ச்சை டெக்கரேஷன் பண்ணணும், कलीसिया को सजाते हैं। தேவன் விரும்புகிறது வந்து தேவனுடைய ஜனங்கள் ஐக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்। परमेश्वर चाहने वाली यही बात है, परमेश्वर के लोग संगति में 7 रहना है, நாள் இருக்கணும்। 7 दिन அந்த रहना है। 7 நாளும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க, वो 7 दिन काम सब छोड़कर आ जाते हैं, இங்க வந்து பண்டிகை கொண்டாடுவாங்க। यहाँ आकर त्योहार मनाते हैं। இப்போ யூதர்களும் அப்படியே செய்தாங்க। अभी यहूदियों भी ऐसे ही कर रहे थे। இப்போ எல்லா யூதர்களுமே ஜெருசலேமுக்கு வந்துருவாங்க। सारे यहूदी लोग यरूशलेम में आ गए இப்போ हैं। ஒருவேளை தானா தான் எருசலேம்னு வைங்க, अभी समझ लीजिए थाना ही यरूशलेम है। என்ன செய்வாங்க, பூனால உள்ளவங்க வந்துருவாங்க, पूना के इधर के लोग आ अंबरनाथ जाएंगे, உள்ளவங்க வந்துருவாங்க, अंबरनाथ वाले आ जाएंगे, அதாவது கரிஜத் எல்லா பக்கமும் வந்துருவாங்க। करजत जहाँ जहाँ है सारे लोग यहाँ इकट्ठे எல்லா हो जाएंगे। யூதர்கள் வந்தா நிறைய லட்சமான பேர் सब வந்துருவாங்க। यहूदी आते हैं, यहाँ लाखों लोग हो जाएंगे। அந்த காலத்துல வந்து ஒரு துணி வச்சு வீடு கட்டுவாங்க, துணி வச்சிருப்பாங்க। उस समय में तंबू, एक कपड़े को रखकर तंबू बांध देते थे। இதுல ஒரு வசனம் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அங்க மழை வராது,
उसमें लिखा है कि हमेशा वहाँ पर बारिश नहीं आता है, அந்த மழை காலம் மட்டும்தான் மழை வரும். केवल बारिश के समय ही बारिश आता है। ஆனா இந்த நேரத்துல அங்க மழை இருக்காது. इस समय में वहाँ बारिश नहीं பஸ்கா होता, பண்டிகைக்கு மழை இருக்காது, फसह के त्योहार में बारिश नहीं होता குளிர் है, இருக்கும். ठंडापन रहता है, அதனால அவங்க எல்லாம் அந்த டென்ட் அடிச்சு அங்க குடியிருப்பாங்க. इसलिए वे सब तंबू मार कर वहाँ बस जाते हैं। இப்போ எல்லா யூதர்களும் வரதுனால सारे यहूदी आ रहे हैं, इसलिए அது ஒரு விசேஷமான நாடு. वो एक विशेष दिन है। இப்போ இயேசுவை விசேஷமான ஒரு ராஜா மாதிரி நிறைய பேர் விசுவாசித்தாங்க. यीशु को विशेष राजा के रूप में बहुत लोग विश्वास ஆனா करते நிறைய हैं। யூதர்கள் அன்னைக்குள்ள சர்ச்சில் உள்ளவங்க விசுவாசிக்கல. बहुत सारे यहूदी कलीसिया वाले लोग विश्वास नहीं किए। எல்லாரும் அங்க வந்திருக்கும் போது सारे लोग वहाँ आते समय இயேசுவானவர் என்ன செய்கிறார்னா यीशु मसीह ने क्या किया? 13வது வசனம் சொல்லுகிறது, 13 वचन कहता है, அவர் ஒரு கழுதையில மேரி ஏறி वो एक गधे के ऊपर चढ़ गया, அந்த எல்லா கழுதை மேல ஏறி அவர் வருகிறார். गधे के ऊपर बैठ कर वो आ रहा है। எல்லாரும் இந்த மரத்துல உள்ள இலையெல்லாம் வச்சு ஓசன்னா ஓசன்னான்னு படிக்கிறாங்க. बहुत सारे लोग पेड़ के डालियां पत्ते तोड़कर होजाना होजाना करके हाथों को फैला के गीत गाते। தமிழ்நாடுமே எல்லா गांवலயும் படிப்பாங்க. तमिलनाडु में हर एक गांव में एक गीत गाते எல்லாம் हैं, அந்த ஊரையே சுத்தி வருவாங்க. पूरा गांव घूम कर आते எல்லார் हैं, கையிலயும் அந்த ஓலை இருக்கும். सबके हाथों में वो पत्ता रहता அது है। விசேஷமான ஒரு நாள். वो एक विशेष दिन है। அதே போல யூத ஜனங்களும் அதை செய்தாங்க. वैसे ही यहूदी लोग भी ऐसे ही करते இப்ப हैं। இயேசு வருகிறார், अब यीशु मसीह आ रहा அவர் है, கழுதை மேல உட்கார்ந்து वो வருகிறார். गधे के ऊपर बैठकर आ ஆனா रहा है। பைபிள் என்ன சொல்லுதுன்னா, बाइबल क्या बताती है? இயேசு எப்பொழுதும் கழுதையில போகல. यीशु मसीह हमेशा गधे के ऊपर नहीं ஆனா गया, அன்னைக்கு கழுதையில और போனார். उस दिन गधे के ऊपर गया। இன்னைக்கு ஜேம்ஸ் ஜெர்மன்ல இருந்து ஒரு ஃபோன் பண்ணான். आज जेम्स ने वो जर्मन देश से फोन किया था, அவங்க சர்ச்சில் சொன்னாங்களாம், उनके कलीसिया में कहा था பஸ்கா பண்டிகைக்கு फसह के त्योहार में எல்லா யூதர்களும் நிறைய பேர் வருவாங்கல்ல. बहुत सारे यहूदी लोग आते थे। அப்ப இவங்க வந்தாங்கன்னா எதையாவது பிரச்சனை பண்ணி நம்ம ராஜ்யத்தை அழிச்சிட கூடாது. वो आते ही कुछ परेशानी उठाकर रोम के राज्य को नाश नहीं करना, அதனால इसीलिए அந்த ரோம்ல உள்ள ராஜாவும் குதிரையில வருவானா. इसलिए रोम का राजा भी जो है घोड़े पे आता है, ஆனா இயேசு குதிரையில போகல, கழுதையில पर போகல. यीशु मसीह घोड़े पे नहीं गधे पे இப்ப आया। எருசலேம்ல ரெண்டு ராஜாக்கள் வராங்க. अब यरूशलेम में दो राजा आते ஒன்னு हैं, இயேசு ராஜா, एक यीशु का ஒன்னு राजा ரோம ராஜா. और रोम का राज्य। ரோம ராஜ்யம் உலகத்துக்குரியது, रोम का राज्य दुनिया का है, ஆனா இயேசுவோட ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. यीशु मसीह का राज्य स्वर्ग का है। ஆனா எல்லாரும் என்ன நினைக்காங்க, இன்னைக்கே இயேசப்பா ராஜாவாயிருவாங்க. पर सारे लोग क्या सोचा, आज ही यीशु मसीह राजा हो இன்னைக்கு जाएंगे। நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்காங்க, आज बहुत सारे मसीह लोग क्या இயேசப்பா सोचते हैं, சீக்கிரம் வந்துட்டா நல்லது, பரலோகத்துக்கு यीशु போயிடலாம். मसीह शीघ्र आ गया तो अच्छा रहेगा, स्वर्ग ஆனா के लिए। கண்டிப்பா அவர் சீக்கிரமா வருவார். निश्चय वो शीघ्र आएगा, நம்முடைய காலத்திலே வருவார். हमारे ही समय में आ जाएगा। அநேகருடைய நம்பிக்கை அதுதான். बहुत लोग का विश्वास ஆனா है, எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு படிச்சாங்க. सारे பாட்டு लोग होसाना होसाना कर गीत गाए। ஓசன்னா அப்படின்னா ராஜாவே இப்பவுமே நீங்க விடுதலை கொடுக்கணும். होसाना का मतलब है राजा अभी आप हमें छोड़ा देना है, அப்படி அவர் பவனியா போகிறார். ऐसा वो सफर कर रहा है। நேரே சர்ச்சுக்கு வந்தாச்சு. सीधा कलीसिया में आ गया। சர்ச்சில் வந்த பிறகு நிறைய சுகம் இல்லாதவங்கலாம் வராங்க. चर्च में आते बहुत सारे बीमारी लोग आते அவங்க हैं, எல்லாருமே கர்த்தர் उन சுகமாக்குனார். सबको परमेश्वर ने चंगाई किया। யோவான் எழுதின சுவிசேஷத்துல यूहन्ना का सुसमाचार में ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு பயங்கரமான அற்புதத்தை கர்த்தர் हर செய்கிறார். एक अध्याय में एक भयंकर अद्भुत कार्य प्रभु करता है। யோவான் எழுதின சுவிசேஷம் விசேஷமா யூதர்களுக்கு விளங்கும்படியான ஒரு சுவிசேஷம். यूहन्ना का सुसमाचार विशेष यहूदी समझने के रूप में लिखा गया। இயேசுதான் தெய்வம், यीशु ही परमेश्वर है, அவர்தான் சர்வ வல்லவர். वही सर्व सामर्थ्य है। அப்படி காண்பிக்கிறதுக்கு தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல முழுசும் எருசலேம்ல விசேஷமான காரியத்தை எழுதியிருக்கு. उसे दिखाने के लिए यूहन्ना के सुसमाचार में विशेष यीशु के बारे में लिखा है। 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா லாசரு செத்து போனவர் எழுப்பிட்டாரு. 11 अध्याय में देखेंगे लाजरो मरा हुआ उसे उठा दिया। 10வது அதிகாரத்துல சொல்றாரு நான் தான் நல்ல மேய்ப்பன். और 10वां अध्याय में कहता मैं ही सच्चा चरवाहा हूँ। அடுத்து 9ல ஒரு பிறவி குருடனையே சுகமாக்கிட்டாரு. 9 में एक पैदाइशी अंधे को उन्होंने रोशनी दे दी। 8வது அதிகாரத்துல ஒரு பாவியை மன்னிச்சிட்டாரு. 8वें अध्याय में एक बड़ा पापी को उसने क्षमा कर 7வது दिया। அதிகாரத்துல சாத்தானுடைய பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு கேக்குறாரு. 7वां अध्याय में तो परमेश्वर का बच्चा है या पर शैतान का बच्चा है। இப்படி எல்லாம் பார்க்கும்போது இயேசுவே சர்வ வல்லவர். ऐसा सब हम देखेंगे तो यीशु ही सर्व இவர் सामर्थ्य, ராஜாதி ராஜா. वो राजाओं का राजा है। அதனாலதான் எல்லா யூதர்களும் விசுவாசிக்கல, கொஞ்சம் பேர் விசுவாசி. इसलिए सारे यहूदी नहीं परंतु थोड़े लोग विश्वास कर रहे थे। விசுவாசித்தவங்க அவரை மகிமைப்படுத்தினார். विश्वास करने वाले उसकी महिमा कर रहे இதுல थे। பார்க்கும்போது 12வது அதிகாரம் इसमें देखते समय 12वें वचन में 18வது வசனம் சொல்லுது. 18वां वचन कहता है, இது நம்ம இப்ப எது வாசித்தோம்? 12ல 18வது வசனம் வாசிக்கலாம். 12 में 18वां वचन पढ़ेंगे। यूहन्ना
இப்போ அதில் முந்தால வசனம் 17 வாசிக்க பாருங்க. 17 வாசிட்டு 17 வாசிட்டுங்க வாசிப்போம். 17 पढ़कर फिर 18 पढ़ते हैं। இப்போ இயேசுவானவர் அங்க கழுதையில வந்து இறங்கி அங்க உட்கார்ந்து நிக்கிறாரு. अब यीशु मसीह गधे में से सवार होकर वहां आकर இப்போ அந்த खड़ा है। பண்டிகைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. त्योहार में बहुत सारे लोग हैं। அது ஒரு ஆள் சொல்றாரு, இயேசு தான் இந்த லாசருவை செத்து பிறகு எடுத்துட்டாரு. एक व्यक्ति कहते हैं यीशु ही है, वो लाजर मरा हुआ था उसको जिंदा कर நிறைய दिया। சொல்லுதாங்க. ऐसा बहुत बातों ஏன்னா को बताते நிறைய புது புது ஆள்கள் அந்த சர்ச்சுக்கு हैं कि வந்திருக்கு. बहुत सारे नए नए लोग कलीसिया में आए हैं। லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. लाखों से अधिक लोग அதுல आए நிறைய हैं। பேர் சொல்லுவாங்க இந்த பண்டிகைக்கு இயேசு கண்டிப்பா வருவார். बहुत सारे लोग कहेंगे इस त्योहार में यीशु शीघ्र आएगा। ஆனா எல்லாரும் வந்து சொல்லும்போது ஒரு சிலர் சொல்றாங்க இது சும்மா ஆண்டவரை மகிமைப்படுத்தாங்க. पर सब लोग आकर क्या आते समय एक आध लोग कहते हैं ये ऐसे ही प्रभु की महिमा कर இதெல்லாம் தேவையில்லை. ये सब जरूरत नहीं है। எல்லாருமே இயேசுக்கு பின்னால போறாங்க. सारे लोग यीशु के पीछे जा रहे இதெல்லாம் हैं। சரியில்லை. ये सब सही बात இப்படி नहीं ஒரு சிலர் அவரை பார்த்து முறுமுறுத்தார். ऐसा एक दो लोग उसके विरोध कुरकुर करने लगे। உண்மையானவர்கள் இயேசுவை தெய்வமாக கடவுளாக பார்க்கிறார். सच्चे लोग यीशु को परमेश्वर के रूप में खुदा के रूप में 20வது வசனத்துல போட்டிருக்கு. 20वें वचन में लिखा அந்த है பண்டிகை ஆராதனை செய்கிறவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். उस त्योहार की आराधना करने वाले थोड़े लोग ग्रीक के थे। அவங்க எல்லாம் அங்கங்க உட்கார்ந்து இருக்காங்க. वे उधर उधर बैठे हुए थे। இயேசுவானவர் நிக்கிறார். यीशु मसीह खड़ा है, பூரா பப்ளிக். पूरा पब्लिक लोग है। இப்போ ஒரு ஆள் சொல்றாரு இயேசு செத்து போனவனை எழுப்பிட்டாரு. अब एक व्यक्ति कहते यीशु मरे हुए को जिंदा कर दिया है, பிறவி குருடனை சுகமாக்கிட்டாரு. पैदाइशी अंधे को चंगा कर दिया है, நடக்க முடியாத நடந்துட்டான். जो चल नहीं पा रहा था वो चलना शुरू हो गया, குஷ்டரோகி எல்லாம் சுகமாக்கிட்டாரு. कोड़ी बीमारी सब चंगा हो இத गया। சொல்லும்போது அங்க நிறைய புது புது ஆட்கள்லாம் இருக்கு. ये कहते समय वहाँ बहुत सारे नए नए लोग हैं। அவங்க யாருன்னா கலிலேயாவில இருந்து வந்திருக்காங்க. वे लोग कौन है? गलीलिया से आए हुए அவங்க लोग। உடனே அந்த பிலிப்பை கூப்பிட்டு वो तुरंत फिलिप को बुलाकर ஓ இயேசுவானவர் இப்படி எல்லாம் அற்புதம் செய்தாரா? यीशु मसीह ने ऐसा चमत्कार किया, நாங்க கொஞ்சம் பேசலாமா இயேசுனாட்ட? क्या हम बातें कर सकते हैं यीशु கொஞ்சம் मसीह? கிட்ட போலாமா? थोड़ा नजदीक जा सकते हैं அப்படின்னு क्या? போய் கேட்காங்க. ऐसा वो पूछते हैं। அதுல எழுதிருக்கு उसमें लिखा है அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானகிய பிலிப்பின் இடத்துல இருந்து ஐயா நாங்க இயேசுவை பார்க்க முடியுமா? गलीलिया के नगर बेतसाइदा के गांव से आए हुए फिलिप से पूछते हैं हम यीशु को देखना चाहते हैं, क्या அங்க देख கருதி सकते हैं? ரொம்ப கருதி. वहाँ बहुत गर्दी है। உடனே அந்த பிலிப் வந்து என்ன செய்யணும் ஆந்திரேட்ட போய் சொல்றாரு. तब वो फिलिप क्या करता है? अंदरे को जाकर என்ன बताता है। சொல்றாரு? क्या बताता है? இவ்வளவு கூட்டமா இருக்கு. इतना बड़ा झुंड भरा இயேசு हुआ। என்ன சொல்ல போறாரு தெரியல. यीशु क्या कहने वाला அவர் पता नहीं। பிரசங்கம் பண்ணுவாரு. वो प्रचार ஆனா करेगा, இவங்க போய் பார்த்து பேசணும்னு சொல்றாங்களே. पर ये लोग जाकर मिलकर बात करना है, कहते हैं। பேசக்கு சான்ஸ் கிடைக்குமா? पैसे बातें करने के लिए உடனே मौका मिलेगा। அந்திரேயாவும் பிலிப் நேரே போறாங்க. तो अंद्रिया और फिलिप सीधे जाते हैं, ஆண்டவர்ட்ட போய் சொல்லாங்க प्रभु के पास जाके ஐயா बताते हैं। இன்னைக்கு புதுசா கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. आज बहुत सारे नए लोग भी आए அவங்க हैं, கலிலேயாவில இருந்து வந்திருக்காங்க. वो गलीलिया के गांव உங்களை से। பார்த்து பேசணுமா? आपको देखकर बातें करना है। அத சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். कहते हैं प्रभु एक बात को कहता है। வாசிக்கலாம் 23வது வசனம். पढ़ेंगे 23 वचन। यूहन्ना இப்போ ஆண்டவர் சொல்றாரு நிறைய ஜனங்கள் ஆண்டவர் தேடுதாங்கல்ல. बहुत सारे लोग प्रभु को ढूंढते हैं। இப்போ கர்த்தர் சொல்றார் மனுஷகுமாரன் மகிமைப்படக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது. प्रभु कहता है मनुष्य का पुत्र महिमा होने का एक समय आ गया। மகிமைன்னா ஜாதா நாம் கமானே के लिए இல்ல. महिमा मतलब बहुत सारा नाम कमाने के लिए नहीं, அந்த பேர் வருதுக்கு இல்ல. उस नाम को बढ़ने के लिए नहीं। ஜீசஸ் சொல்றாரு நான் சிலுவையில மரிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு. यीशु कहता है मैं क्रूस पर मरने का समय என்னுடைய आ गया। மரணம் தான் ஒரு பெரிய மகிமை. मेरा मृत्यु एक बड़ा महिमा। என்னுடைய மரணத்துக்கு பிறகுதான் मेरे मृत्यु के बाद யூதர்களுக்கு மட்டும் ரட்சிப்பு இல்ல, यहूदियों के लिए केवल उद्धार नहीं, கிரேக்கர்களுக்கும் ரட்சிப்பு, ग्रीकों के लिए भी उद्धार இந்தியாவில் है, உள்ளவங்களுக்கு ரட்சிப்பு, भारत देश वालों के लिए उद्धार है, எல்லாருக்கும் ரட்சிப்பு. सारे लोगों के लिए उद्धार है। அதனால நான் கோதுமை மணியை போல இருக்கிறேன். इसीलिए मैं जो है गेहूं के बीज के समान हूँ। நான் கோதுமை மாதிரி நிலத்துல விழுந்து செத்தாதான் நிறைய கோதுமை வரும். मैं गेहूं के समान खेती में मट्टी में जाकर गिर कर मरूंगा तो बहुत सारे दाने ஆனா उगेंगे। இது எல்லாமே யாருக்கும் விளங்கல. पर ये सब किसी को समझ नहीं இயேசு आया। என்ன சொல்ல விரும்புறாரு? यीशु मसीह क्या कहना चाहते हैं? நிறைய பேர் என்ன பார்க்க விரும்புகிறாங்க. बहुत सारे लोग मुझे देखना चाहते யார் हैं। பார்க்க முடியும் இயேசுவானவர்? कौन देख सकता है यीशु யார் मसीह को? பார்க்க முடியும்? कौन देख सकता ஒரு है? வசனம் சொல்லுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பார்க்க முடியாது. एक वचन कहता है पवित्रता के बिना कोई भी मसीह को देख नहीं அப்ப सकता। கிரேக்கர்கள் பரிசுத்தரா? तो क्या वो पवित्र है क्या? நம்ம பரிசுத்தமா? क्या
क्या हम पवित्र है? யாருமே பரிசுத்தம் இல்ல. कोई भी पवित्र அப்ப नहीं है। தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா परमेश्वर को हम देखना है तो என்ன செய்யணும்? हमें क्या करना है? என்ன செய்யணும்? क्या करना है? பரிசுத்தம் அடைஞ்சாதான் நான் தேவனை தரிசிக்க முடியும். पवित्र होंगे तब हम परमेश्वर के दर्शन कर सकते நிறைய हैं। பேர் சில இடங்கள்லாம் போவாங்க. बहुत सारे लोग कुछ जगह पर जाते हैं, बड़ा बड़ा மந்திரெல்லாம் போவாங்க. बड़े बड़े मंदिर में जाते हैं, அங்க லைன்ல நின்னு பாப்பாங்க. बहुत वहाँ लाइन लगा कर देख कर आएंगे। எங்க எங்க போறியப்பா? कहाँ जा रहे हैं? நாங்க கடவுளை தரிசிக்க போறோம். हम प्रभु का दर्शन लेने जा रहे हैं, தேவனை தரிசிக்க போகிறார். प्रभु को देखने जा रहे அங்க हैं। என்ன தரிசிப்பாங்க? वहाँ पर क्या दर्शन அங்க ஒரு करेंगे? சிலை இருக்கும். वहाँ पे एक मूर्ति होगा, அது முதல்ல எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கும். पहला जैसा था वैसे ही அத रहेगा, போய் பாப்பாங்க. उसे देखेंगे அது जाके। பார்க்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடையாது. उसे देखने के लिए भी सही मौका नहीं தமிழ்நாட்டுல है। சில கோயில்ல அப்படி நெருக்குவாங்க, போய்கிட்டு ரன்னிங்லே பார்த்துட்டு வெளியே போய் तमिलनाडु தள்ளிடுவாங்க. में कोई कोई मंदिर में उसको देखने भी नहीं देते, धक्का दे के बाहर कर देते हैं, அதுலயும் பணம் கொடுத்தா அது தனி லைன். और अलग से पैसा दिया तो अलग लाइन है। இதுல தரிசனம் அப்படிங்கிறது என்னது? इसमें दर्शनम का मतलब क्या है? பார்க்கிறது இல்ல. देखना नहीं, பார்க்கிறது தரிசனம் இல்ல. अगर देखना दर्शन नहीं, மேல இருந்து இறங்கி வந்தவரை பார்க்கணும், அதுதான் தரிசனம். ऊपर से जो है वो नीचे उतर कर आए उसे देखना, वही சும்மா दर्शन। ஒரு பார்க்கிறது சிலையை பார்க்கிறது தரிசனம் கிடையாது. काली मूर्ति को देखना दर्शन नहीं है, ஒரு போட்டோ பார்க்கிறது தரிசனம் கிடையாது. एक तस्वीर को देखना दर्शन है। உண்மையான தரிசனம் सच्चा दर्शन பரலோகத்திலிருந்து இறங்கின தெய்வத்தை பார்க்கணும், அதுதான் स्वर्ग தரிசனம். से उतरा हुआ परमेश्वर को देखना है, वही அதைத்தான் सच्चा- இவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. वही ये लोग देखने की आशा சரி, कर இவங்க रहे हैं। என்னதான் தான் பார்ப்பாங்க? तो वो लोग क्या இவங்க देखेंगे? பார்த்து என்னதான் புரிஞ்சுக்கிட वे முடியும்? लोग देखकर क्या समझ ஆனா सकते हैं? இயேசு சொல்லுகிறார், तो यीशु मसीह कहता है, நான் சிலுவையில மரிக்கணும், मैं क्रूस पर मरना என்னுடைய है, ரத்தம் சிந்தப்படணும், मेरा लहू गिराया அப்பதான் जाना है, கிரேக்கருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், तब ग्रीकों का पाप क्षमा होगा, யூதருடைய பாவம் மன்னிக்கப்படும். यहूदियों का पाप क्षमा होगा। எல்லாருடைய பாவமே சிலுவையினுடைய ரத்தத்தினால தான் மன்னிக்கப்படும். सारे लोगों का पाप क्रूस का लहू से ही क्षमा அதனால होगा। इसीलिए இப்ப பார்க்கலாம், வரலாம் போகலாம், தப்பு இல்ல. अभी आ सकते हैं, जा सकते हैं, देख ஆனா सकते हैं, உண்மையான ஒரு தரிசனம் எப்ப கிடைக்கும்? पर सच्चा दर्शन कब मिलता है? எப்ப கிடைக்கும்? कहाँ मिलता है? தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தான் கிடைக்கும். परमेश्वर अपने आप को प्रकट करते समय, ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தணும். परमेश्वर अपना उसे प्रकट करना है, அது அப்பதான் அந்த தரிசனத்தை நான் சரியா பார்க்கணும். तब उस दर्शन को हम सही से देख सकते हैं। இயேசுவன் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. यीशु मसीह से गांव के अंदर जा रहा है, நிறைய பேர் அவரை நெருக்கிக்கிட்டு போறாங்க. बहुत सारे लोग उसे दबा कर जा ஒரு रहे हैं। பெரிய நல்ல வசதியான பணக்காரர், एक अच्छा धनवान पैसा वाला, அவங்க மகா இறந்து போச்சு. उसकी बेटी मर அவர் चुकी है, கிட்ட போய் இயேசுப்பா எப்படியாவது எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டி वो போறாரு. नजदीक आकर यीशु कैसे भी मेरे घर पे அவர் आइए, கிட்ட போறாரு, वो नजदीक जा வாங்க रहा है, வாங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிறாரு. मेरे घर आ जाइए ऐसा कहता है। இன்னும் நிறைய பேர், और बहुत सारे लोग, எல்லாரும் வராங்க. सब उसके ஆனா पीछे हैं। ஒரே ஒரு பொம்பளை पर एक स्त्री வியாதி உள்ளவா, बीमारी में थी, அவ எல்லா பைசாவையும் செலவழிச்சு இன்னும் சுகமாங்கல. वो सारा पैसा खर्च कर अभी तक चंगाई नहीं हुआ, அவளுடைய நம்பிக்கை வேற. उसका भरोसा अलग है। அவ சொல்றா, நான் அவளுடைய சரீரத்தில் உள்ள ड्रेस தொட்டா போதும் எனக்கு சுகம் वो கிடைக்கும். कहती है मैं उसके शरीर के वस्त्र के एक छोटे से अंग को छुआ तो मुझे छुटकारा அவ हो जाए। நேரே போய் அந்த ड्रेस தொட்டா वो सीधे जाकर उस वस्त्र को छुआ, உடனே சுகமாயிட்டுன்னு சரீரத்துல உணர்ந்தான்னு போட்டிருக்கு. वो तुरंत चंगा हो गया, उसने शरीर में एहसास किया। ஆண்டவர் சொன்னார், யார் என்னை தொட்டது? प्रभु ने बोला किसने मुझे छुआ? பேதுரு சொல்றார், ஏய் எல்லாருமே உங்க தொடுதாங்க, पतरस कहा सारे लोग तो आपको छू रहे हैं, தொட்டவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்கல, क्या छूने वाले सबको चंगा नहीं मिला? தொட்டவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்கல, छूने वाले सबको पकड़, ஒரே ஒரு ஸ்திரீதான் एक ही स्त्री है, அவர் ரட்சகர், वो उद्धार करता, அவரை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். उसे छूंगा मुझे चंगाई இந்த मिलेगी। நம்பிக்கை இருந்ததுல அவதான் சுகம் பெற்றார். उससे भरोसा था इसलिए वो चंगा पाया, வேற யாருக்குமே இந்த சுகம் और கிடைக்கல. किसी को चंगा। இயேசுவை தரிசிக்கிறவர்கள் यीशु को दर्शन करने நம்ம वाले எப்படி தரிசிக்கணும்? हम कैसे दर्शन लेना है? அவர் என்ன சுகமாக்குவாரு. वो मुझे चंगा करेगा, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் அவருடைய மாற்றம். वो भरोसा उनके जीवन में बदलाव ஒரு लाता। முறை 4 மாடிக்கு ஒரு பிரதர் போனாராம். एक समय में नालमाड़ी वहाँ प्रार्थना सभा में एक भाई गए थे, அவரு மீன் பிடிக்கிறாரு. वो मच्छी पकड़ने वाला, மீன் பிடிக்கிற ஆளு வாடகைக்கு போட் வாங்கி வேலை பார்த்திருக்காரு. मच्छी पकड़ने वाला भाड़े में नाव लेकर काम कर रहा था। கொஞ்ச நாள் ஆச்சு, அது ரிப்பேர் ஆயிட்டு थोड़े दिन में वो खराब हो गया, அவருக்கு அமௌண்ட் கட்ட முடியல, वो पैसा नहीं भर पाया, ரொம்ப கஷ்டமாயிட்டு. बहुत कष्ट हो गया, கடன்லாம் வாங்கியாச்சு. उधारी भी ले लिया था, ஆனா கடன் நிறைய ஆயிட்டு, இப்போ அவருக்கு வழி இல்ல. उधारी बहुत हो गया, अब उसके पास रास्ता யாரோ नहीं। சொன்னாங்களா, किसी ने कहा நீ 4 மாடியில் போய் பிரேயர் பண்ணிட்டு அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. तू नालमाड़ी में जाकर प्रार्थना कर, चलिए अच्छा அந்த रहेगा। ஆளு கிறிஸ்தவர் இல்ல, இந்துக்காரரு. वो मसीहा का नहीं हिंदू व्यक्ति அப்ப था। சரி, அப்போ 4 மாடிக்கு போகணும்.
ठीक है, फिर नालमावड़ी गांव में அங்க जाना है, நிறைய சிலைலாம் இருக்கும். वहाँ बहुत सारी मूर्तियां रहेगी। எல்லா சிலையும் கிட்ட போய் ஜெபம் இப்படி கும்பிட்டு கும்பிட்டு வரணும். हम हर एक मूर्ति को नजदीक जाकर छू कर கண்டிப்பா प्रार्थना நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிரும். करें। निश्चय हमारा उधारी चुक जाएगा, நமக்கு நல்லா இருக்கும் हमें अच्छा रहेगा। அப்படின்ட்டு அந்த ஆள் போனாரு. वैसा वो व्यक्ति गया, அங்க போனா அங்க ஒரு 15-20,000 பப்ளிக் உட்கார்ந்திருக்காங்க. गया तो वहाँ एक 15 से 20 हजार लोग बैठे हुए हैं, ஆனா எல்லாம் சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. तो सारे लोग ऐसे ही बैठे हुए हैं। சுத்தி பார்த்தா எங்க இருக்கு சிலை அப்படின்னு और பார்த்தா इधर उधर देख रहा कहाँ है मूर्ति, மூர்த்தியே இல்ல. मूर्ति नहीं है। மூர்த்தியே இல்ல, ஏன் இந்த பப்ளிக் இங்க வந்து இருக்கு? तो मूर्ति नहीं है तो क्यों इतने सारे लोग यहाँ पर इकट्ठे हुए கேட்டா हैं? என்னையா சிலை எங்கயா இருக்கு? पूछा मैंने कि मूर्ति कहाँ है? அவன் மூர்த்தியா இங்க அங்க ஜெபம் நடக்கும். यहाँ मूर्ति सब नहीं रखते हैं, पर यहाँ पर प्रार्थना उठता है। அப்ப எனக்கு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? तो मेरा प्रार्थना को प्रभु सुनेगा क्या? எனக்கு கப்பல்ல ரொம்ப லாஸ் ஆயிட்டு, मेरे नाव का इसमें बहुत लॉस हो गया, எனக்கு ஜெபம் பண்ணணும், मुझे प्रार्थना करना, என் கடனை அடைக்கணும், मेरा उधार चुकना எனக்கு है, நல்ல வேலை செய்யணும், मुझे अच्छा नौकरी நான் मिलना என்ன है। செய்ய எங்க போய் கேட்க அப்படின்னு இருக்கேன். मैं कहाँ जाऊँ, किससे पूछो, ऐसा कहने लगा। அங்க ஒரு ஆள் சொன்னாரா, சதானம் உட்காரு. उसने वहाँ एक व्यक्ति ने बोला तो आराम से बैठ அங்க ஒரு जा। பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு. वहाँ पर एक पासवान அத प्रचार முத करेंगे। கேளு. उसे पहला सुन, அதுக்கப்புறம் வரிசையா பிரேயர் பண்ண போவாங்க. उसके बाद सही और सबसे प्रार्थना करने जाते हैं। நீயும் போ, तू भी जा, உனக்கு ஆண்டவர் உரப்புதான் செய்வார். परमेश्वर तुझे वहाँ पर मदद करेगा। இந்த ஆள் சொல்றாரு, ये व्यक्ति कहता है எனக்கு ஒண்ணுமே புரியல, சிலையும் கிடையாது, मुझे कुछ समझ नहीं आया, यहाँ मूर्ति भी नहीं है விசேஷமா ஒரு இடமும் எனக்கு தெரியல. और विशेष कोई ये नमन करने वाला சரி, स्थान भी அவர் नहीं। பிரசங்கம் பண்ணுகிறார். ठीक है, वो प्रचार कर அவர் रहा है, பிரசங்கம் பண்ணுறார், இயேசுவை நீ விசுவாசித்தால் वो प्रचार कर रहे यीशु मसीह पे विश्वास உன் करेंगे, வியாதி சுகமாயிரும், तेरा बीमारी चंगा हो நீ जाएगा, குடிக்கிறல்ல அந்த சுபாவம் எல்லாம் तो மாறிடும். पी रहा है वो स्वभाव बदल जाएगा। அதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்காரு. वो सब परेशान करके இந்த ஆள் चले। வரிசையா போனாராம். ये व्यक्ति सही से फिर गया, அப்படியே கிட்ட போனாராம். नजदीक आया, அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்ல, என்ன சிலை இல்லல்ல. उसको एक भरोसा नहीं था क्योंकि அந்த वहां பாஸ்டர் तो கிட்ட போனாராம். पर जो बॉस के पास गए அந்த பாஸ்டர் கிட்ட போய் நிறைய பப்ளிக், और वहां जाते और बहुत सारे लोग, பாஸ்டர் தலை மேல கை வச்சு पास्टर ने उसके सिर पे हाथ रखा, ஆசீர்வாதம் जाओ आशीष அப்படின்ட்டு. किया और बोले जाओ। பஸ் அவ்வளவுதான். पास्टर ने उतना ही कहा, அந்த ஆளுக்கு திருப்தி இல்ல, उस व्यक्ति को तसल्ली नहीं हुआ, அவர் போயிட்டாரு. वो गया। வீட்டுக்கு போன உடனே घर पे जाते ही அவருக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். उसको एक बड़ा आश्चर्य एक बात அதே हुआ। மீன் பிடிக்கிற தொழில் தான். वही मच्छी पकड़ने वाला அந்த முத நாள்ல ஒரு பெரிய மாற்றம், நிறைய மீன் கிடைச்சிருக்கு. बड़े पहले दिन एक बड़ा बदलाव, बहुत सारा मछली से भर அவருக்கு गया। ஒரு சந்தோஷம், ஒரு நாள் போயிட்டு வந்தா நிறைய மீன், उसको एक आश्चर्य और खुशी कि एक दिन ही गया था और बहुत सारा அடுத்த मछली, மாசம் போகணும், अगला महीना भी जाना है, ஜெபம் பண்ணணும். प्रार्थना करना है। நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா என் வேலையை ஆசீர்வதிங்க. हर दिन अपने जीवन में प्रभु यीशु मेरे எனக்கு काम நிறைய कर மீன்லாம் கிடைச்சிருக்கு. मुझे बहुत सारा मच्छी मिला है। இனி நான் சொந்தமா கப்பல் வைக்கணும். अब मैं खुद का नाव रखना है। அப்படியே ஜெபம் பண்ணி கடைசியில சொந்தமாவே கப்பல் வாங்கிட்டாரு. ऐसे ही प्रार्थना कर आखिर में खुद का नाव ले लिया। தெய்வத்தை நான் எப்படி தரிசிக்கிறோம், परमेश्वर को हम कैसे दर्शन करते இன்னைக்கு हैं, எப்படி தரிசிக்கும்? आज कैसे दर्शन करते हैं? தேவனுடைய வசனத்தை கேட்டு நம்பும் போதுதான் அது விசுவாசம். परमेश्वर के वचन को सुनकर भरोसा करते समय இயேசு ही எங்க विश्वास। இருக்கிறாரு? यीशु मसीह कहाँ நம்ம पर மத்தியில है? இருக்கிறார். हमारे बीच में है। எப்படி இருக்கிறாரு? कैसा है? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में அந்த है। இயேசு அன்னைக்கு சொன்னாரு. वो यीशु ने उस समय में அந்த कहा, வசனத்தை வாசிக்கலாம். 12வது அதிகாரம் वचन पढ़ेंगे यूहन्ना 12 अध्याय 24 வசனம். 24 वचन। இப்போ கோதுமை மணி யாரு? இயேசு தான் கோதுமை மணி. अभी बीज, गेहूं का बीज कौन है? यीशु ही गेहूं का बीज है। அவர்தான் நிலத்தில் விழுந்து சாக வேண்டும் அப்படிங்கிறார். वही जमीन पर गिरकर मरना है। இயேசு சிலுவையிலே மரித்தார். यीशु मसीह क्रूस पर मारा गया। அவருடைய பாடியை எடுத்து அப்படி கல்லறை உள்ள வச்சாங்க. उनके शरीर को लेकर ऐसे कब्र में रख दिए। 3 நாள் கழிச்சு அவர் உயிரோட வந்துட்டார். 3 दिन बाद वो जी उठा है। இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான அஸ்திவாரம். यही मसीह का अहम नींव भरोसा है। அதனால தான் கிறிஸ்தவம் வளர்ந்துகிட்டே இருக்கு. उसीलिए मसीहाई बढ़ रहा है। இன்னைக்கு நிறைய கல்லறை உலகத்துல இருக்கு. आज बहुत सारा कब्र दुनिया में है। காந்தி கல்லறை இருக்கு, महात्मा गांधी का कब्र है। நம்ம தேசத்துல உள்ள நிறைய தேசத்துல யுத்தம் பண்ணவங்க கல்லறைலாம் இருக்கு. बहुत देशों में युद्ध करने वाले बड़े बड़े अधिकारियों का कब्र भी है। அது எல்லாமே மூடி இருக்கு. सब बंद है। இயேசுநாதருடைய கல்லறை மட்டும் ஓபனா இருக்கு. यीशु मसीह का कब्र केवल खुला है। அந்த கல்லறையில எழுதியிருக்காங்க, उस कब्र में बाहर लिखा हुआ है, இயேசு இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். यीशु यहाँ नहीं है, वो जी उठा है। அவர் எங்க தான் இருக்கிறாரு? वो कहाँ पर है? நம்ம மத்தியில இருக்கிறார். हमारे बीच में நம்ம है। எப்பமெல்லாம் ஜெபம் பண்ணுதமோ அப்ப நம்ம மத்தியில இருக்கிறார். जब जब प्रार्थना करते हैं वो हमारे बीच में रहता है। இயேசு எப்படி நமக்கு மத்தியில இருக்கிறார்? यीशु मसीह
मसीह कैसे हमारे बीच அவரே में हैं? சொல்லியிருக்கிறார், நான் கோதுமை மணியை போல இந்த தேசத்துல விழுந்து செத்து அதுக்கப்புறம் நான் உயிரோட வந்த பிறகுதான் அதிகமான ஆசீர்வாதம். उसने खुद कहा, मैं जो बीज के समान मट्टी में गिर कर मर कर फिर जी उठूंगा तब तुम्हारे लिए आशीष। இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட வந்தார். यीशु मसीह मारा गया, दफनाया गया और जी उठा। அதுக்கு பிறகுதான் தேவன் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை उसके வைத்தார். बाद परमेश्वर की महिमा का कार्य रखता இந்த है। காரியம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, ये संभावना होने के एक दिन के पहले, இது நடக்கிறதுக்கு முந்தி ये होने के एक दिन पहले ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போறார் பாருங்க. परमेश्वर एक घर में जाता है। வாசிக்கலாம் 12வது அதிகாரம் 12वां अध्याय में यूहन्ना முதல் वचனம். पहला वचन। ஆ, அதாவது பஸ்கா பண்டிகை டோட்டல் எத்தனை நாள்? फसह का त्योहार टोटल कितना दिन था? 7 நாள். 7 दिन है। அப்ப 7 நாள் 6 நாளைக்கு முந்தி ஃபர்ஸ்ட்ல ஒரு வீட்டுக்கு போறாரு. आज 7वें दिन के पहले 6वां दिन ही वो एक घर पे जाते हैं। அங்க அது அந்த ஊர் பேர் பெத்தானியா. उस गांव का नाम बेतानिया है। அந்த பெத்தானியால ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு நைட்டு சாப்பாடு கொடுக்கறாரு. उस बेतानिया में एक व्यक्ति परमेश्वर के लिए रात का भोजन देता है। அதுக்கு என்ன சொல்லுவாங்க? டின்னர். उसके लिए क्या कहते हैं? डिनर। நைட்டு சாப்பாடுக்கு ஒரு போறாரு. रात का भोजन के लिए जा रहा है। ஆண்டவர் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது प्रभु जब भोजन कर रहे थे, அந்த ஊர்ல மரியாள் அப்படின்னு ஒரு ஸ்திரீ இருக்கா. उस गांव में मरियम करके एक स्त्री है। இயேசுவான ஒரு காலத்துல நிறைய மரியாள் இங்க பெயர் உள்ளவங்க இருந்தாங்க. यीशु मसीह के समय में बहुत सारे मरियम के नाम वाले थे। இயேசுனுடைய தாய் பேரும் மரியாள். यीशु मसीह का माँ का नाम भी मरियम था। லாசருக்கு அக்காவும் மரியாள். लाजरू का बहन भी मरियम थी। இன்னும் யோவான் ஒரு பிரதர் இருக்காரு, அவங்க அம்மா பேரும் மரியாள். और யோहन्ना में एक है, उनका माँ का नाम भी मरियम है। மரியாள் ஒரு பொதுவான பெயர். मरियम एक अहम नाम था। ஆனா அந்த மரியாள் என்ன செய்றாங்கன்னா, उस मरियम ने क्या किया? மரியாள் யாரா? तो कौन सा मरियम है? 2வது வசனத்துல போட்டிருக்கு. दूसरा वचन में लिखा है, அங்க வந்து உயிரோட 11வது அதிகாரத்தில் எழுப்பப்பட்ட லாசர் அங்க பந்தி உட்கார்ந்திருக்கிறான். वहाँ 11 में वो जी उठने वाला लाजर वहाँ पर जो भोजन के में साथ में बैठा है। மார்த்தா எல்லாம் சாப்பாடு கொடுக்கா. मार्था ही भोजन खिलाती ஆனா है। மரியாள் என்ன செய்தாளா? पर मरियम क्या करती ஒரு है? விலையுயர்ந்த ஒரு செண்டு பாட்டல், एक बहुमूल्य इतर का ரொம்ப விலையுயர்ந்த ஒரு பாட்டல் बहुत कीमत वाला बहुमूल्य அதை கொண்டு வந்து इतर, उसे लेकर இயேசுநாதருடைய பாதத்திலே அதை என்ன செய்யறான்? அந்த பாதத்துல ஊத்தி यीशु मसीह के चरणों में गिराकर தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்தாள். अपने सिर के बालों से उसने उस पैरों को पोंछ दिया। அந்த காலத்துல அவளுக்கு முடி நிறைய उस இருந்திருக்கு. समय में उसका बाल बहुत ज्यादा था। இப்போ அங்க அவர் உட்கார்ந்திருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. अब वहाँ पर वो बैठे हैं और भोजन कर रहे பக்கத்துல हैं। லாசர் உட்கார்ந்திருக்கான். बाजू में लाजर भी है। பெரிய அக்கா சாப்பாடு ரொட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. बड़ी बहन भोजन का सारी ஆனா व्यवस्था அந்த कर रही சின்ன है। அக்கா என்ன செய்தலாம்? पर छोटी बहन ने क्या किया? விலையுயர்ந்த ஒரு பாட்டில், बहुमूल्य एक बोतल, அது ரொம்ப வாசனை உள்ளது. वो बहुत खुशबू भरा हुआ है। அந்த அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல அவருடைய காலில் ஊத்தி उसे लाकर परमेश्वर के चरणों में गिराकर அந்த தன்னுடைய அழுதுகிட்டு रोकर தன்னுடைய முடியினால் அந்த ஆண்டவருடைய காலை தொடச்சிருக்கா. अपने सिर के बाल से परमेश्वर के पैर को पोंछ दिया। பைபிள் சொல்லுது அந்த வீடு முழுவதுமே வாசனை வந்தது. बाइबल बताती है पूरा घर खुशबू से इतर से भर गया था। அந்த 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 இத்தனுடைய ரேட் ரொம்ப இருக்கும். वो इतर का भाव बहुत ज्यादा था। அதுல சொல்றான் பாருங்க ஒரு ஆளு. उसमें कहता है, देखिए एक व्यक्ति, 5வது வசனம் சொல்லுது, 5वां वचन कहता है, இந்த தைலத்தை इस जो इतर को 300 பணத்துக்கு விற்று 300 रुपए के लिए बेचते दे दो। தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? हम दरिद्रता को दिया नहीं, वो ஒரு क्या? ஆளு சொல்றாரு, ஐயோ இது எவ்வளவு விலை இருக்கும். वो एक व्यक्ति कहता है, ये तो बहुत ही बहुमूल्य इतर है, இந்த இத யார் வேஸ்டா ஏசப்பா கால்ல ஊத்தாங்க? इसे क्यों तुम ये वेस्ट यीशु मसीह के पैरों में डाल இத रही हो? வித்தாச்சுனா நிறைய பைசா கிடைக்கும். अगर इसे बेच देते तो बहुत सारा धन मिलता। கரீப்கெல்லாம் கொடுக்கலாம். गरीबों को मदद कर सकते थे। 300 பணமா? 300 दिनार 300 பணத்துல எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்? कितने लोग को भोजन दे सकते हैं? எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? 300 रुपए में कितने लोग को? தெரியுமா? தெரியாது. को पता है? இதுல ஒரு வசனம் எழுதிருக்கு, வாசிக்கலாம். यहाँ पर एक वचन लिखा पढ़ेंगे। அந்த 5 அப்போ 2 மீன் கொடுக்காரு பாருங்க. 5 रोटी और 2 मछली देता है।
அதில் தான் அதனுடைய ரேட்டை போட்டிருக்கு. उसमें उसका भाव को डाला हुआ है। மேத்யூ 14 14 मत्ती का सुसमाचार 14 अध्याय 14 அத்தியாயம். இல்லை அதில் இருக்கு மேட்ரு. அதில் என்ன அது எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 14 எத்தனாவது வசனம்? 14 वचन में 14 अध्याय में 14 और 15 वचन मत्ती। இல்லை அந்த எத்தனை பேருக்கு கொடுக்கலாங்கிறது இல்லை. कितने लोगों को कितना खर्चा होगा करके दिया नहीं है। அடுத்த சுவிசேஷத்தில் இருக்கு. दूसरा मैथ्यू 16 पढ़ेगा 16. हाँ नहीं वो नहीं दे बताता अभी किधर वो खाता है ना खाना அந்த சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க தர அந்த भोजन खिलाने के पहले भाव इतना होगा करके बताते हैं। हाँ என்ன எழுதிருக்கு? 37 पढ़ेगा 6:37 में. मार्क 6वां अध्याय 37 मार्क 6:37। எழுதிருக்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் காணாதுன்னு போட்டிருக்கு. 200 दिनार के लिए हम रुपए का रोटी लेंगे तो भी इन लोगों के लिए बस नहीं होगा। எத்தனை ஆளுக்கு 44 44 क्या लिखा देगा? 44 44 में कितने लोग दिया है? 44 उसी में मार्क 6 अध्याय में. அப்போ 5000 5000 ஆளுக்கு என்ன சொல்றாங்க? 5000 लोगों के लिए 200 பணத்துக்கு வாங்கினாலும் குறையா சாப்பிடலாம். 5000 को रोटी खिलाने के लिए 200 रुपए का अगर हम रोटी लाएंगे तो थोड़ा थोड़ा ही खा सकते हैं। அதாவது 5000 சாப்பிட 400 ஆளு நல்லா சாப்பிடலாம். हाँ 5000 में 5000 பேர். हाँ 400 दिनार लेगा 4000க்கு நல்லா சாப்பிடலாம். 4000 में अच्छे खा सकते हैं। எவ்வளவு பைசாக்கு? कितने पैसे में? 200 2 பணத்துக்கு 200 दिनार के लिए। நான் சொல்றது புரியுதா? आप समझ रहे हैं? அவங்க சொல்றாங்க இவ்வளவு பப்ளிக் வந்திருக்கு, इतने लोग आए हुए हैं, ஆனா நம்ம 200 பணம் இருந்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். अगर 200 दिनार है तो हम थोड़े थोड़े रोटी सबको दे ஒருவேளை सकते हैं। 4000 பேர் நல்லா சாப்பிடலாம். हाँ अगर 4000 लोग अच्छे खा सकते हैं। அப்போ 200 அந்த பணத்துல 4000 பேர் சாப்பிடலாம். हाँ 200 दिनार में 4000 लोग अच्छे खा सकते ஆனா हैं। மரியாள் உடைச்ச அந்த அந்த வாசனை திரவியத்துக்கு ரேட் எவ்வளவா? हाँ मरियम ने जो फोड़ा था वो जो इतर का कीमत क्या था? 300 பணம். 300 दिनार से அப்ப अधिक 300 பேருக்கு எத்தனை பேர் சாப்பிடலாம்? 300 दिनार में कितने? 50 5000 பேருக்கு அதிகமா சாப்பிடலாம். 5-6 से अधिक लोग खा सकते அதிகம் हैं। சாப்பிடலாம். अधिक खा सकते हैं। அதனால தான் ஒரு ஆள் சொல்றாரு, इसीलिए एक व्यक्ति कहता है இத ஏன் நீங்க வேஸ்ட் பண்றீங்க? इसको क्यों तुम वेस्ट कर रहे ஏசப்பா हैं? கால்ல ஏன் இத வேஸ்டா ஊத்துறீங்க? यीशु के पैर में क्यों इसको वेस्ट இத कर रहे हैं? வித்தாச்சுனா 5000 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாமே. अगर इसे बेच दिए तो 5000 से அப்ப अधिक लोग, விலை உயர்ந்த ஒரு ரேட் உள்ள அந்த இத்தர तो बहुमूल्य वो कीमत का इतर को இயேசுநாதருடைய பாதத்திலே ஊத்துகிறார். यीशु मसीह के चरणों में गिरा दिया। ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? और परमेश्वर क्या कहता है? அந்த 12வது அதிகாரம் 12वां अध्याय में ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, 6வது வசனத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். छठा वचन। யோவான் 12:6 यूहन्ना 12 में 6
அவன் தரித்திரரை குறித்து அப்படி சொல்லாமல் वो गरीबों के लिए ऐसा न कहते இந்த हुए பணத்தை வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது யூதாஸ். इस पैसे को इस इतर को बेचकर इस पैसे को गरीबों को देगा कहने वाला यूदास। அவன் கரீப்க்கு மேல ஒரு பாசத்துல சொல்லல, गरीब के ऊपर चिंता के वैसे नहीं இதை कहा। வித்தா அந்த பைசா என்னையதான் ஏசப்பா வைக்க சொல்லுவாங்க, நான் பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிடுவேன். अगर इसे बेचते तो उसका जो पैसे आएगा यीशु मुझे ही देगा और मैं उसे संभाल कर रख लूंगा, நான் சமால் பண்ணி வைப்பேன், मैं संभाल लूंगा, யாருக்கும் கொஞ்சம் கொடுப்பேன், கொஞ்சம் நான் வச்சுக்கிடலாம். थोड़ा मैं मदद के लिए दूंगा बाकी मैं रख लूंगा। அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தான் அந்த மாதிரி சொன்னான். ऐसे विचार के साथ उसने उस बातों को ஆனா कहा ஆண்டவர் சொல்லுகிறார், और प्रभु कहता है தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார், गरीब हमेशा आपके साथ रहे, ஆனா நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் पर இருக்கிறேன். मैं हमेशा तुम्हारे साथ नहीं हूँ। தேவன் எப்பொழுதும் இயேசுநாதர் அங்க இல்ல, परमेश्वर हमेशा यीशु वहां पर नहीं था। கரெக்டா 7 நாள் கழிச்சு அவர் சிலுவைக்கு उसके போகிறார். बाद 7 दिन बाद वो क्रूस पर जाता है। இப்ப ஆண்டவரே ஒரு ஸ்டோரியை சொல்றாரு பாருங்க. प्रभु स्वयं एक कहानी बताता है 26வது அதிகாரம் மேத்யூல. मत्ती 26वां अध्याय में। அங்கேயும் இதே காரியத்தை இன்னொரு நாள் அதே ஸ்திரீ தான் செய்தா. वहां पर भी ये ऐसी ही बातों को और एक दिन एक बहन करती है। அதுல 9வது வசனம் போட்டிருக்கு. 9ல வாசிக்கலாம். 7 वचन पड़ेगा. 26 में 7। அது ஒரு வேற நேரம், இது ஒரு நேரம் வேற. वो एक अलग समय था, एक अलग समय। இது இவ வந்து அந்த விலை உயர்ந்த தைலத்தை அவர் தலையில ஊத்துதான். वो बहुमूल्य इत्र को ये भी खरीद के लाई और परमेश्वर के सिर पर उंडेल दिया। அது 1 லிட்டர் இருக்கலாம், तकरीबन 1 लीटर होगा। அது விலை உயர்ந்தது. वो बहुमूल्य है। எதனால அப்படி ஊத்துகிறா? क्यों वो ऐसे गिराती அவருடைய है? இருதயத்துல என்ன ஆசை இருந்தது? उसके हृदय में क्या आशा थी? அந்த மரியாளுடைய இருதயத்துல என்ன இருந்தது? मरियम के हृदय में क्या था? நான் ஒரு பாவியான ஸ்திரீ, मैं एक पापी स्त्री நான் हूँ, ரொம்ப பாவம் मैं பண்ணிருக்கேன், बहुत पाप की हूँ, நான் பாவின்னு எல்லாருக்குமே தெரியும். मैं पापी हूँ, सबको पता ஆனா है। இயேசு நான் கிட்ட போய் இருக்கும்போது என்கிட்ட நல்லா பேசினாரு. तो यीशु मसीह जब मैं आगे जाकर बैठा मुझसे अच्छे बातें நீ की। ஒரு பாவி அப்படின்னு அவர் சொல்லல, तो एक पापी है ऐसा नहीं कहा, எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். मेरे लिए वो प्रचार किया। எல்லாரும் ஏசப்பா நேசிக்கிறாரு, सारे लोगों से यीशु प्रेम அப்ப करता है, என்னை அவர் தள்ளல, तो मुझे भी उसने दूर नहीं किया, என்னையும் மன்னிப்பாரு, मुझे भी क्षमा किया। அந்த மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. ऐसा वो प्रचार कर ஐயோ, रहा அவர் है। எவ்வளவு பெரிய ஆண்டவர். वो कितना बड़ा खुदा அதனால है। இந்த விலை உயர்ந்த காரியத்தை நான் அவர் தலையிலே ஊத்திடுவேன். उसलिए बहुमूल्य इत्र को उसके सर पर मैं அது எனக்கு வேண்டாம், वो मुझे नहीं அது चाहिए। உண்மையிலே 3000 4000 वो பைசா தான். तकरीबन 3000 4000 रुपए का அப்படியே है। ஊத்துதா. ऐसे ही यीशु के உடனே सिर पर மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயோ இது ஏன் வேஸ்ட் பண்ணுது उंडेल। அப்படின்னு. और लोग कहते क्यों ये ऐसे वेस्ट कर रहे हो? இப்ப ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். परमेश्वर एक बड़ा सच्चाई बताता है। அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, वो क्या बताता है? இந்த ஸ்திரியை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம், इस स्त्री को तुम परेशान मत करो, இதை நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், इसे तुम कुछ नहीं करना है। தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், गरीब हमेशा तुम्हारे ஆனா साथ நான் है, எப்போதும் உங்களிடத்தில் पर இருக்கிறேன். मैं हमेशा तुम्हारे साथ नहीं 12வது रहूंगा। வசனம் சொல்லுகிறார், 12 वचन कहता है இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது इसने ये इत्र को मेरे शरीर पर उंडेला, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமானது. मुझे दफनाने के रूप के चिन्ह में அப்படின்னா है। என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இந்த தைலத்தை इस इत्र को பெரிய ராஜாக்கள் யாரும் செத்து போயிட்டாங்கன்னா, बड़े राजा लोग मर जाएंगे तो, நிறைய பணக்காரங்க செத்து போயிட்டாங்கன்னா, बहुत धनवान मर गए तो அவங்க சரீரத்துல இந்த இதை ஊத்திடுவாங்க. उनके शरीर में इसे गिरा देते அவங்க हैं। சரீரத்துல ஊத்தியாச்சுன்னா उनके शरीर में गिर गया அந்த तो சரீரம் சடையகா नहीं, वो शरीर गलेगा नहीं, सड़ेगा नहीं, கீடா வராது, कीड़ा नहीं पड़ेगा, அது அப்படியே நல்லா இருக்கும். वैसे ही बना रहेगा। இப்போ கோவால கூட ஒரு பாடி அப்படி வச்சிருக்காங்க. गोवा में भी ऐसे ही एक पादरी का बॉडी रखा है, அது மேல இந்த மாதிரி எல்லாம் ஊத்துனதுனால அந்த பாடி கெட்டு போகாம இருக்கு. उसके ऊपर से ऐसा वो इत्र गिराने की वजह से वो शरीर गला नहीं। அப்ப ஏசப்பா சொல்றாரு, यीशु मसीह இது कहता है உண்மையிலே இந்த தைலத்தை எப்போ என் மேல போடணும்? हाँ, तो इसे कभी मेरे ऊपर डालना है, செத்த பிறகுதான் मैं போடணும். मरने के बाद ही डालना எதுக்கு है। போடணும்? क्यों डालना है? என் பாடி அழுக கூடாது, मेरा शरीर खराब नहीं होना है, கீடா வரக்கூடாது, कीड़ा नहीं पड़ना இயேசு है, செத்துட்டாரு, यीशु मर गया है, அப்படிதான் இத செய்யணும். ऐसा ही इसे करना ஆனா है। இவன் அதுக்கு அடையாளமா போட்டுட்டான். पर इसने उसके चिन्ह के रूप में कर ஆனா दिया। சமயம் வரும், समय आएगा, 7 நாள் கழிச்சு நான் சிலுவையில மரிச்சிருவேன். 6 दिन के बाद मैं क्रूस पे मारा அப்ப जाऊंगा। இத மாதிரி நிறைய விலை உயர்ந்ததெல்லாம் என் சரீரத்துல ஊத்துறதுக்கு 3 நாள் கழிச்சு வருவாங்க. हाँ, ऐसे बहुमूल्य इत्र मेरे शरीर में गिराने के लिए 3 दिन बाद आएंगे। சிலுவையில அடிக்கப்பட்டார், क्रूस पर मारा गया, அடக்கம் பண்ணப்பட்டார். दफनाया गया, அவங்க மறுபடியும் அவருடைய சரீரத்துல என்ன செய்தாங்க? 3 நாள் கழிச்சு போய்
அவருடைய தைலம் போட போறாங்க. फिर से 30 दिन के बाद यीशु के शरीर में वो इत्र யாம் लगाने 3 நாள் கழிச்சு போனாங்க. क्यों 3 दिन के बाद जा रहे हैं? எப்போ அடக்கம் பண்ணாங்களோ जब उन्होंने दफनाया था அப்பமே கொஞ்சம் போட்டாச்சு. तभी थोड़ा डाल दिया। இப்போ 3 நாள் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும். 3 दिन तक वो संभाल लेगा। ஏசப்பா சரீரம் சடேகல்ல. यीशु मसीह का शरीर सड़ेगा அது नहीं, கெட்டு போகாது. वो खराब नहीं இனி होगा। 3 நாளைக்கு பிறகு अब 3 दिन के बाद அதுக்கு பிறகு இந்த தைலத்தை போட்டாதான் उसके बाद इस इत्र को डालेंगे तो அப்பதான் அந்த பாடி கெடாது. तब वो शरीर ஏசப்பா खराब नहीं சொல்றாரு, होगा। यीशु मसीह कहता है என்ன அடக்கம் பண்ண பிறகு मुझे दफनाने के बाद நிறைய பேர் இந்த தைலத்தை கொண்டு என் மேல ஊத்த बहुत வருவாங்க. सारे लोग इस इत्र को मेरे ऊपर गिराने ஆனா நான் आएंगे, 3 நாளைக்குள்ள எழுந்திருவேன். पर मैं 3 दिन में उठ அது जाऊंगा। யாருக்கும் தெரியாது. ये किसी को पता नहीं ஆனா है। இந்த ஸ்திரீ पर ये स्त्री எனக்கு முன்னாலே வந்து ஊத்திட்டா. मेरे पहले ही आकर उसे गिरे दिया। லேட்டா தான் ஊத்தணும், இவன் முதல்ல ஊத்திட்டா. हाँ, देरी से डालना था पर उसने जल्दी இது ही என்னுடைய गिरा दिया। உயிர் தெழுதலுக்கு அடையாளம். ये मेरा जी उठने का चिन्ह है। அதனால இந்த பைபிளை பற்றி எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போறாங்களோ इसलिए बाइबल से जहाँ जहाँ प्रचार होगा அங்க எல்லாமே இந்த மரியாள் செய்தது சொல்லுவாங்க. वो सब जगह पे ये मरियम ने किए हुए बातों மரியாள் को அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார். मरियम उतनी बड़ी आशीषों को அவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் इतना செய்திருக்கிறார். महिमा के कामों को प्रभु ஆனா அது करे। மரியாளுக்கே தெரியாது. पर वो महिमा मरियम को ஏசப்பா மரித்தார், यीशु मसीह मारा, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. दफनाया गया। அடக்கம் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி தைலம் எல்லாம் போட்டாச்சு. हाँ, दफनाते समय बहुत सारा ऐसे इत्र डाल दिया। அந்த யாரு நிக்கோதேமு, निकोदेमस, யோசேப்புன்னு ஒரு பணக்காரர் योसेफ करके एक धनवान கம்சங்க 200 கிலோ 300 கிலோ கொண்டாந்து எல்லாம் போட்டுட்டாங்க. तकरीबन 20 या 30 किलो डालकर अंदर अड़कम பண்ணியாச்சு. दफना दिए। ஆனா 3 நாள் கழிச்சு மரியாள் வராங்க. 3 दिन के बाद मरियम आती है। இத மாதிரி தான் நிறைய தைலம் எல்லாம் கொண்டு வராங்க. ऐसे ही बहुत सारा इत्र लेके आती है ஏசப்பா படியில போடுறதுக்கு. यीशु मसीह के। பைபிள் சொல்லுது கல்லறையை பார்த்து ஆளை காணும். पर बाइबल बताती है कब्र है पर आदमी नहीं है। ஏசப்பா உயிரோட வந்துட்டாரு. यीशु मसीह जी उठा। அப்பதான் மரியாள் யோசிக்கிறா, तब मरियम நல்லவேளை நான் அன்னைக்கே ஊத்திட்டேன். अच्छा हुआ मैंने उसी समय में डाल இயேசு दिया। உயிரோடு இருக்கும்போதே மரியாள் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். यीशु मसीह जीवित है तभी मरियम ने एक बड़ा आश्चर्य काम कर दिया। புதிய ஏற்பாட்டுல ஒரு பாஸ்டர் சொல்றார். नए नियम एक पास्टर அவர் कहते என்ன हैं, சொல்றாரு தெரியுமா? क्या कहता है? உன்னத பாட்டு புஸ்தகத்துல श्रेष्ठ गीत முதல் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. पहले अध्याय में एक वचन அந்த है। வசனத்தை அந்த பாஸ்டர் சொல்றார். उस वचन को पास्टर जी कहते அந்த हैं। பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? पास्टर क्या कहते हैं? வாசிக்கலாம் 3வது வசனம். पढ़ेंगे 3रा वचन, श्रेष्ठ गीत पहला अध्याय। உன்னத பாட்டுல ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 3வது. तेरी भांति भांति के इत्र की सुगंध उत्तम है, तेरा नाम उंडेले हुए इत्र के तुल्य है, इसीलिए मरियम तुझसे प्रेम रखती है। வசனம் விளங்குதா? वचन समझ में आ रहे हैं? எல்லாருக்கும் விளங்கணும். எல்லாருக்கும் இந்த வசனம் விளங்கணும். इस सबको ये वचन समझ में आना है। உன்னத பாட்டுல சாலமன் சொல்லுகிறார், श्रेष्ठ गीत में सुलेमान कहता है ஜீசஸ் நேம் இருக்குல்ல, यीशु वो नाम है, அதுதான் அந்த இத்தர் போல மணக்கக்கூடியது. वही उस इत्र के समान सुगंध देने वाला। எது? कौन? இயேசுங்க நாமம். यीशु वो पवित्र இப்போ नाम। அந்த நாமம் எங்க இருக்கு? अब वो नाम कहाँ पर है? எங்க இருக்கு? कहाँ पर है? மரியா, எல்லாரும் கவனிங்க. सब आप यहाँ देखिए। மரியாள் ஒரு இத்தர் கொண்டு வரல, मरियम एक इत्र लेके जाती है। அது டைலில் இருந்தா பாட்டில் இருந்தது. वो बोतल में था कि थैली में था? பாட்டில் இருந்தது. बोतल में था। இப்போ அத ஓபன் பண்ணி ஊத்துனாளா சும்மா வச்சாளா? उसे खोल कर गिरा दिया क्या ऐसे उसी के साथ रख दिया? பைபிள் சொல்லுது உடைத்து ஊத்துனான்னு போட்டிருக்கு. बाइबल बताती है उसको बोतल को तोड़ा है और उसके ஒரு பாஸ்டர் சொல்லுகிறாரு, पास्टर कहता है மரியாள் मरियम அந்த பாட்டிலை உடைத்தாள், उस बोतल को तोड़ा அந்த है, தைலத்தை அவர் மேல ஊற்றினாள், इत्र को उसके ऊपर उंडेल வீடு दिया, பூரா மணத்திட்டு. पूरा घर। இன்னைக்கு இயேசுங்க நாமம் இருக்கு பாருங்க, आज यीशु करके वो नाम அது है, பயங்கர வாசனை. वो बहुत सुगंधित அது वासन। எப்படி ஊற்றப்பட்ட தைலம், அதாவது அடைக்கப்பட்ட தைலம்ல ஊற்றப்பட்ட தைலம். वो उंडेला गया हुआ तेल है, इत्र है। இந்த நாம் எங்க இருக்கு இப்போ? इसमें हम कहाँ पर हैं? ஒரு பாஸ்டர் சொல்றாரு, पास्टर कहते அந்த हैं நேம் உங்க இருதயத்துல இருக்கு, वो नाम मसीह का आपके அது हृदय में வாசனை है, உள்ளது, वो सुगंधित है, நீங்க உள்ளே அடைச்சு வச்சிருக்கீங்க. आपने अंदर ही बंद இதை रखा है, நீங்க ஓபன் பண்ணி சொல்லணும். उसे आप बाहर ला कर कहना है, அப்பதான் அந்த தைலம் வாசனை வரும். तब वो इत्र खुशबू இயேசு देगा। என்ன நாமம் எப்ப மகிமைப்படும்? यीशु वो नाम कभी महिमा होगा? எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமம் வாசனை உள்ளது, मेरे अंदर यीशु का नाम है, वो सुगंधित அது है, சுகமாக்க கூடியது, वो चंगा करने அது वाला, அற்புதம் वो செய்யக்கூடியது. अद्भुत करने அதை वाला। நீங்க உள்ளேயே வைக்க கூடாது, उसे आप अंदर नहीं रखना, இருதயத்தை உடைத்து आपके हृदय को तोड़कर மற்றவங்களுக்கு சொல்லணும். औरों को कहना है, அப்பந்தான் அது ஊற்றப்பட்ட தைலம். तब वो उंडेला गया हुआ அப்படி इत्र, இல்லைன்னா அது பூட்டப்பட்ட தைலம். नहीं तो वो बंधा हुआ इत्र रहेगा। இருதயத்துல இயேசுவின் நாமம் பூட்டப்படக்கூடாது, हमारे हृदय में உடைக்கப்படணும். यीशु का नाम उंडेला नहीं परंतु எப்போ? तोड़ दिया जाना चाहिए।
कब இப்பமே அது உடைக்கப்படணும். अभी ही उसे तोड़ அத देना है, ஸ்தோத்திரம் சொல்லணும். स्तुति करना है। அத துதிக்க துதிக்க நம்ம வீட்டுக்குள்ள நம்மள பார்க்கவங்க எல்லாம் ஓ இவங்க கிறிஸ்தவங்க, उसे स्तुति करते करते हमें देखने वाले सारे मसीह இவங்க लोग कहेंगे போகும்போதே ஒரு வாசனை இருக்கு, मसीह है ये, जाते समय ஓ खुशबू இவங்க है, போகும்போதே ஒரு நல்லா இருக்கு. जाते समय खुश है। ஏனென்றால் இயேசு என்ற நாமம் அடைக்கப்பட்ட பாத்திரத்தில் இல்ல, உடைக்கப்பட்ட பாத்திரம். क्योंकि यीशु और नाम बंधा हुआ उस बर्तन में नहीं, तोड़ा गया बर्तन में। இதான் சாலமன் சொல்லுகிறார். वही सलोमन कहता है, அவருடைய நாமம் அடைக்கப்பட்டதல்ல, ஊற்றப்பட்ட பரிமள தைலம். उसका नाम बंधा हुआ नहीं, खोल दिया गया, गिरा दिया गया, उंडेल दिया गया। நீ தான் உடைக்கணும், நீ தான் ஊத்தணும். वो तू ही तोड़ना है, तू ही गिराना है। அப்பொழுதுதான் இயேசுவின் நாமம் வாசனை வீசும். तब यीशु मसीह का नाम நம்ம सुगंधित। எல்லாருமே அந்த நாமத்தை हम மகிமைப்படுத்தணும். सब उस नाम की महिमा करना है। அந்த நாமத்துல மற்றவங்களுக்காக ஜெபம் उस பண்ணணும். नाम में औरों के लिए அந்த प्रार्थना करना है। நாமத்தை பற்றி மற்றொன்று சொல்லணும். उस नाम के बारे में औरों को बताना உண்மையிலே है। அது வாசனை வீசும், सच में वो सुगंध देगा, மணக்கும். वो खुशबू நம்ம देगा, வாழ்க்கையில மணக்கும், हमारे जीवन में वो खुशबू உங்க देगा, படிப்புல மணக்கும், हमारी पढ़ाई में वो நம்ம सुगंध देगा, வீட்டுக்குள்ள எல்லாத்துலயுமே அந்த இயேசு என்ற நாமம் வாசனை வீசும். हमारे घर में सब जगह पे यीशु और नाम सुगंध देगा। பவுல் சொல்லுகிறார், पौल कहता है, நாங்க எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுதோமோ जहाँ जहाँ हम सुसमाचार बताते அந்த हैं, சுவிசேஷம் அநேகருக்கு வாசனையாக இருக்கு. वो सुसमाचार बहुत सारे लोगों के लिए ஆனா सुगंधित ஒரு है। சிலருக்கு அந்த பார்த்த உடனே செத்து போறான், மரண வாசனைங்க. वो एक दो लोगों के लिए वो देखते ही वो मृत्यु का அப்போ खुशबू। விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவ வாசனை, विश्वास करने वाले को जीवन का खुशबू, யாரு விசுவாசிக்கலையோ அவனுக்கு மரண வாசனை. जो विश्वास नहीं किया उसको मृत्यु का நம்ம எல்லாம் बदबू। விசுவாசிக்கிறவர்கள். हम सब विश्वास அப்ப करते இயேசு என்ற நாமம் तो यीशु और नाम அடைக்கப்படாம உடைக்கப்பட वो வேண்டும். बंधा नहीं चाहिए, वो तोड़ दिया जाना चाहिए। மரியாள் உடைத்தாள், मरियम ने तोड़ा, அது எல்லா வீடு பூரா பரிமள தைலம். पूरा घर खुशबू से भर गया। நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த இயேசு நாமம் ஊற்றப்படணும். हमारे घर में भी यीशु और नाम उंडेला அந்த जाना चाहिए। நாமத்தை பாடணும், उस नाम का गीत குடும்ப गाना, ஜெபத்துல சொல்லணும், परिवार की प्रार्थना தனி में कहना, ஜெபத்துல சொல்லணும், अकेले की प्रार्थना பஸ்ல कहना, பிரயாணம் பண்ணாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே बस में போகணும். सफर करते हैं यीशु मसीह धन्यवाद பரீட்சை धन्यवाद, எழுதும்போது ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லணும். परीक्षा लिखते समय यीशु मसीह அப்பதான் धन्यवाद। அந்த நாமம் ஊற்றப்பட்ட தைலம். तब वो नाम उंडेला गया, तोड़ दिया गया, डाला होता கர்த்தர் है। நம்மளை அப்படியே மகிமையான ஒரு சாட்சியாக ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें महिमा का गवाही के रूप நம்ம में எல்லாரும் आशीष அந்த வாசனை உள்ள நாமத்தை வெளிப்படுத்துவோம். हम सब वो सुगंधित परमेश्वर के नाम को प्रकट கர்த்தர் करेंगे। நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें எல்லாரும் आशीष ஜெபம் करें। பண்ணலாம். हम सब प्रार्थना எல்லாரும் करेंगे। இந்த நேரத்துல கண்ணை மூடி அப்பாவை சொல்லணும். सब इस समय में पिता की ओर प्रार्थना करना। ஏசப்பா நானும் மரியாளை போல அந்த தைலத்தை உடைத்து ஊற்ற வேண்டும். प्रभु यीशु मैं भी उस मरियम के समान इतर को फोड़ அப்பதான் कर அந்த अपने- வீடு முழுசும் அந்த வீடு பூரா வாசனையா तब இருந்தது. पूरा घर सुगंधित हो எங்க जाएगा। வீடு வாசனையா இருக்கணும், हमारा घर सुगंधित होना எங்க है, வாழ்க்கை வாசனையா இருக்கணும். हमारा जीवन இயேசு सुगंधित। என்ற நாமம் உடைக்கப்படும் போது வெளிப்படும் போது यीशु वो नाम प्रकट होते समय சாலமன் சொல்லுகிறார், सुलेमान कहता है அவருடைய நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலம். उसका नाम उंडेला गया, जो இயேசுவின் நாமம் அடைக்கப்பட்டல்ல, ஊற்றப்பட்ட பரிமள यीशु தைலம். का नाम जो ढका हुआ नहीं அது परंतु எங்க उंडेला, இருந்தாலும் வாசனை वो வீசும், जहाँ कहीं भी है वो सुगंध அது फेंकेगा। சுகமாக்கும், वो सुगंध संग के அது चंगा செத்து करता, போனாலும் எழுப்பிரும். मरे हुए को भी जिंदा कर देगा। நம்ம பாடத்துல நம்ம குறைவா இருந்தாலும் அது நிறைவாய் हमारे மாற்றும். एक शिक्षा में वो कमी रहेगा तो भी भरपूर कर देगा। எல்லாம் சொன்னேசப்பா நானும் அந்த நாமத்தை வெளிப்படுத்தணும். हम सब प्रार्थना करें, प्रभु यीशु में भी उस नाम को प्रकट அவருடைய कर, பாதத்துல அதை ஊத்தணும், आपके चरणों में देना है, उंडेलना அவருடைய है। சரீரத்துல ஊத்தணும். हाँ, आपके शरीर में उंडेलना அது है, எல்லாருக்கும் வாசனை வீசுது. वो सबको அந்த सुगंध करना வீடு है। பூரா வாசனை. वो घर पूरा सुगंध होना। ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். परमेश्वर उसे நம்ம आशीष எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். दे। हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபம் பண்ணு. ஏசப்பா நானும் அந்த இயேசு என்ற நாமத்தை வெளிப்படுத்தி வாசனையா காமிக்கணும். मैं भी यीशु के नाम को प्रकट कर हमारे जीवन को सुगंधित करना है। கர்த்தர் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம். निश्चय प्रभु ऐसे ही हमें எல்லாரும் आशीष எல்லாரும் சொல்லி ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த நாமத்தை வெளிப்படுத்தணும். करें। सब परमेश्वर हमारे घर के सारे लोग हम यीशु के नाम को இயேசு प्रकट என்ற நாமம் பரிமள தைலத்தை போல உள்ளது. यीशु वो नाम सुगंधित इत्र के समान அந்த है। சகோதரி அவருடைய பாதத்துல ஊற்றினார். वो बहन ने उसके चरणों में ஒரு उंडेल दिया। நாள் அவருடைய சிரசிலே ஊற்றினார். एक दिन उसके सिर पर उंडेल அந்த दिया। வீடு முழுவதும் வாசனை. पूरा घर सुगंधित हो गया। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். டேனி ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे। धन्यवाद करते हैं प्रभु, प्यारे मसीहा, इस सुंदर शाम के समय के लिए धन्यवाद करते हैं प्रभु परमेश्वर। आपका नाम बहुमूल्य इत्र के समान है प्रभु। वो जो कोई उस नाम को ग्रहण करता है परमेश्वर, उसका
उसका घराने, उसका परिवार और वो सुगंधित हो जाता है परमेश्वर। परमेश्वर सुगंध जहाँ पर होता है वहाँ पर हमारा मन आनंदित करता है परमेश्वर। हमारा मन को आनंद करने वाला प्रभु यीशु मसीह का पवित्र नाम। परमेश्वर, हमने वचन में देखा है आपके पवित्र नाम के बारे में। परमेश्वर, अगर व्यक्ति के पास कुछ भी ना हो मगर यीशु वो पवित्र नाम है तो वो उसको स्वर्ग ले जाने के लिए काफ़ी है, वो उसको उद्धार करने के लिए काफ़ी है, वो उसके परिस्थिति को बदलने के लिए काफ़ी है परमेश्वर। वो पवित्र नाम को आपने हमें दिया, उसके धन्यवाद करते प्रभु। पतरस एक समय में कलीसिया में जाते समय यूहन्ना के साथ वहाँ पर एक भिखारी अपाहिज पैदाइशी भीख मांगता हुआ हम वचन में देख सकते हैं। जब उन्होंने पतरस और यूहन्ना को देखा, वो उनसे कोई पैसे की उम्मीद कर कर अपने हाथों को फैला कर रखा। तब पतरस ने उसे देखा और कहा, तो मेरी ओर देख, तू जो मांग रहा है सोना चांदी या पैसा वो सब मेरे पास नहीं है, पर एक चीज़ है जो तेरे जीवन को बदल सकता है, एक चीज़ है जो तेरे परिस्थिति को बदल सकता है, वो मैं तुम्हें दे सकता हूँ करके। और यीशु मसीह के नाम से उठकर खड़ा हो, ऐसा कहा। उसी क्षण में हम देखते हैं वो व्यक्ति जो हमेशा कलीसिया के बाहर भीख मांग रहा था, पतरस के साथ कलीसिया के अंदर चले जाता है। हालेलुया। उसके जीवन को यीशु के नाम ने बदल दिया। आज हमारे जीवन को भी यीशु मसीह और पवित्र नाम ने बदला है। हालेलुया। धन्यवाद करते हैं प्रभु, उस पवित्र नाम के अधिकारी हमें बनाया, उसका नाम आपको धन्यवाद करते हैं। आपके नाम से प्रार्थना करना आपने सिखाया, उसके नाम आपको धन्यवाद करते हैं। आपके नाम से सब कुछ मांगने का अधिकार दिया, उसके धन्यवाद करते हैं परमेश्वर। वो पवित्र नाम मेरे घर में, मेरे परिवार में परमेश्वर, मेरे अंदर परमेश्वर सुगंधित इत्र के समान परमेश्वर होने के लिए हम प्रार्थना करते हैं परमेश्वर। धन्यवाद करते हैं प्रभु परमेश्वर। हालेलुया। इस सुंदर समय के लिए धन्यवाद परमेश्वर। प्रभु आपका परमेश्वर बहुमूल्य नाम को जानने का हमें मौका दिया, उससे धन्यवाद करते हैं प्रभु। हम आपके अंदर बने रहें, आप परमेश्वर हमारे अंदर बने रहें प्रभु, क्योंकि वचन कहता है जब हम यीशु के साथ बने रहेंगे तब हम फल को प्रकट कर सकते हैं परमेश्वर। हर एक परिस्थिति में प्रभु आपके नाम को महिमा दे के हम आगे बढ़ने के लिए हमें अनुग्रह दीजिए प्रभु। सारा आदर महिमा हमारे प्यारे मसीह प्रभु यीशु मसीह के पवित्र नाम से मांगते हैं, आमीन। आमीन। ना दो बल से